பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் அவருடைய அனுபவத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ பலனை கொடுக்கிறவரும் அவர்தான், சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர்தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். அவர் யார்? நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பலனை தருகிறார். அடிக்கடி உபாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும். வாரத்தில் 2 நாளாகிலும் முழு உபாசம் இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும். இரவு நேரங்களிலே நடு ஜாமத்தில் கண் விழித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். வேத புஸ்தகத்தை தெளிவாய் வாசிக்கணும். அப்போ இதை செய்யும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? பலன் மட்டும் கொடுக்கறதில்ல, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தமது ஜனத்திற்கும் பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானம் இல்லாத எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்து என்ன பிரயோஜனம்? அருமை தேவ ஜனமே, இந்த காலவேளை விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எந்த விதமாக நடத்துகிற பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், சமாதானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய ஜனமாய் நாம் இருப்பது பெரிய பாக்கியம் என்பதை விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.